வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் காலையில் மேஷ ராசியில் இருக்கிறார். காலையில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் காலை தொடங்கி 11:44 வரை மேஷத்திலும், பிறகு ரிஷப ராசியில் கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு நட்சத்திர மாற்றம் பாத மாற்றமாக அடுத்த ராசிக்கு மாற இருக்கிறார். இதுதான் கோச்சார சந்திரனுடைய நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஜென்மத்தில் இருந்து சந்திரன் கடந்த 2 நாட்களாக இருந்தது ஒரு மன அழுத்தமாக இருந்திருக்கலாம். இன்று இவர்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை. ஆனால் திருமண வாழ்வில் சற்று அனுசரிப்பதும், வாக்குவாதம் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதும் மிகுந்த நன்மை கொடுக்கும். அதர்வைஸ் இவர்களுக்கு வருமானத்தில் உயர்வு, தொழில் லாபம், பணியிடத்தில் நல்ல மாற்றங்கள், இடமாற்றம் கூட ஏற்படக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கு லாபம், குழந்தைகளுக்கு அற்புதமான வளர்ச்சியான ஒரு நல்ல நிலை. ஆனால் பேச்சில் உணவில் சற்று நிதானம் இவர்களுக்கு உதவக்கூடிய நிலை. சுகஸ்தானத்திற்கு பாதகஸ்தானமாக இந்த 2ஆம் வீடு வருவது கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு உணவில் அதிக கவனம் காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் அவங்க ராசிக்குள்ளே செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. கண்டிப்பாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதனால் புது முயற்சிகள் செய்யக்கூடிய நிலையிலும், தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். பணி, தொழில், வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் பேச்சில் நிதானமாக இருப்பது, உணவில் சற்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்டுவது நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் மிக அதிக கவனத்துடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இன்றைய கோச்சார சந்திரன் இவர்களுக்கு புது முயற்சிகளிலும் நிதானம், தொழில் ரீதியிலான புதிய முதலீடுகளில் விரயங்கள் செய்யக்கூடிய நிலை இருந்தால், கடன்கள் வாங்க வேண்டிய நிலை இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் அற்புதமான லாபம், வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. ஆனால் கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது மிதுன ராசிக்கும் மிகுந்த நன்மையாக இருக்கிறது. இவர்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குடைய சந்திரன் அந்த வீட்டிற்கு பாதகத்தில் இருப்பது, கடக ராசி எந்தெந்த பாவமாக அனைவருக்கும் தன்னுடைய வீட்டிலிருந்து வருகிறதோ அந்த பாவக ரீதியிலாக சற்று எல்லோருமே அதிக கவனத்தோடு இருப்பது நன்மை அளிக்கும். இவங்களுக்கு அது குடும்ப வாழ்க்கை வாக்குவாதத்தை என்கரேஜ் பண்ணாமல் இருப்பது மிகுந்த நன்மை. மேலும் ஆடி முடியக்கூடிய நிலையில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஓரளவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருப்பது நல்ல நிலையாகவே காட்டுகிறது. குழந்தைகளுக்கும் வளர்ச்சி, இது மிதுன ராசிக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் பாதக வீட்டில் இருப்பதும், அந்த சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே இவங்களுக்கு ராசியில் இருப்பதும், சற்று புதிய விஷயங்களை முடிவெடுக்கும் பொழுதும், புது விரயங்களை செய்து கொள்ளும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். மற்ற நிலை இவர்களுக்கு வருமானத்தில் உயர்வு, தொழில் சிறப்பான நிலை, வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்டுவது, திருமண வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது கடக ராசிக்கும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை, தொட்டது துலங்கும்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுப விரயங்களையும், தொழிலுக்கான சில விரயங்களையும், அற்புதமான ஒரு ஏற்றமான நிலையையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. பணியிலும் இவர்களுக்கு ஏற்றமான ஒரு நல்ல நாள். தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதனால் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ஆனால் விரயங்களில் சற்று அதிக நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. ஒரு அளவோடு இருப்பது ஒரு நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் அடுத்தபடியாக ரொம்ப அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நிலை, அற்புதமான சுப விரயங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கிறது. இருக்கக்கூடிய தொழிலும் ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்கும். புதிய முதலீடுகள், தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல நிலை. ஆனால் பர்சனல் லைஃப்பில் பொறுத்தவரை திருமண வாழ்வில் அதிகம் விட்டு கொடுப்பது ரொம்ப ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால் ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை தேவை. அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இன்று காலை 11:44 துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது
கொஞ்சம் தொழில் விஷயங்களில் அதிக கண்காணிப்புடன் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்ல நிலை. தாய் வழி தந்தை வழி ரிலேஷன்ஷிப் வகையில் அவர்களுடனும் நீங்கள் அதிகம் பொறுமையாக இருப்பது, வாக்குவாதம் இன்று செய்யாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். எல்லா விதமான புது முயற்சிகளிலும் சற்று நிதானம் தேவை. முடிந்தால் என்று தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ரொட்டீனாக செய்யக்கூடிய தினசரி பணிகளுக்கு ஓரளவிற்கு நல்ல நிலையாகவே என்று காட்டுகிறது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறவங்க சற்று அதிக நிதானத்துடன் பொறுமையாக இருப்பது இன்று நல்ல நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய தொழிலில் மேன்மையும் நல்ல லாபமும் வருமானமும் உயரும். வாழ்க்கை துணையை பகைத்து கொள்ளாமல் இருப்பது விருச்சிக ராசிக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பான நிலை. அவங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் மறக்க வேண்டாம். திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் இன்று அதிக நிதானமும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையும். கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்களிலும் இன்று ரொம்ப நிதானமாக இருப்பது, கடன் தொகையில் ரொம்ப அக்கறையாக கவனமாக பார்த்து கொள்வது மிகுந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு பணியில் ஏற்றம், திடீர் மாற்றங்கள், இடமாற்றம் கூட ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அலைச்சல்களால் ஆரோக்கியம் கெடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சற்று பொறுமை தேவை. குரு கிரகம் அதிசாரமாக அக்டோபர் மாதத்தில் கடகத்திற்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் வரை, சனி கிரகமும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நவம்பர் வரை தனுசு ராசி நண்பர்கள் சற்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு உதவும். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளமான ஒரு நிலையாக எதிர்காலத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலையினே சொல்லலாம். பொறுமையாக காத்திருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய ஒரு கோச்சார நிலையின் அடிப்படையில் திடீர் பிரயாணங்களால் சில நன்மைகளும் சில ஆதாயங்களும் ஏற்படும். தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கு ஆதாயமான பணி வளர்ச்சி, தொழில் லாபம், ரொம்ப நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் மேன்மையான நல்ல நிலை. புதிய கடன்கள் வாங்கி தொழிலுக்கான சில முதலீடுகளை விரயங்களாக செய்து கொள்ளலாம். ஆனால் இன்று சற்று எல்லா விஷயங்களிலும் யாருடனாவது சேர்ந்து செய்வது, தனிச்சையாக முடிவுகள் எடுக்காமல் பிறரிடம் கலந்து பேசி புதிய முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை. குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சி, பணி கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால் குழந்தைகளும் உங்களை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் உங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் மகரத்தினுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. திருமண வாழ்விலும் மகர ராசி நண்பர்கள் விட்டு கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் இன்று காட்ட வேண்டும். தந்தைக்கும் சிறிது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் சூழலுக்கு ஏற்றாறு போல அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அளிக்கும். பணி வளர்ச்சி, புதிய பொறுப்புகள், வெளியூர் வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ், உயர்ந்த நிலை, இதெல்லாம் அற்புதமான நல்ல பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலையாகவே கும்பத்திற்கு காட்டுகிறது. தொழில் லாபமும் அற்புதமான மேன்மையான நிலையாக இருக்கிறது. புதிய அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடம், எதிர்பாலினத்தவர்களிடம் சற்று அதிக எச்சரிக்கையுடன் பழகுவது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு திடீர் விரயங்கள் ஏற்படலாம். இவர்களுக்கு குழந்தைகளுடைய பிடிவாதங்களால் சில மனக்குழப்பம் ஏற்படலாம். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்விலும் மீன ராசி நண்பர்கள் பொறுமையாக இருப்பது இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை தொடர்ந்து கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 சனிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.